அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி, தமிழ் 2 பேருக்குமே வந்து காச குடுத்து அந்த வீட்ட விட்டு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஆதி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க ஃபோன் பேசிட்டு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி, தமிழ் 2 பேருமே வாராங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா அந்த பக்கத்துல இருந்து ஒரு அக்கா, அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனேயும், "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து கேட்குறாங்க. "என்ன ஆதி, எங்கள ஞாபகம் இல்லையா? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "நிஜமாவே நீங்க யாருன்னு தெரியலங்க. சாரிங்க. ஏன் அழுகுறீங்க? இப்ப எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சு? நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "என்ன ஆதி நடிக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து உங்களுக்கு உண்மையே வந்து எங்கள மறந்து போச்சா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லங்க, உண்மையாவே வந்து உங்கள யாருன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. என் பேரு தான் பாரதி. நான் தான் உங்க பொண்டாட்டி. என்னைய வந்து தொட்டு தாலி கட்டுனீங்களே! அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இது வந்து உங்க பொண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டவுனே பாரதிக்கு வந்து ஷாக் ஆயிருது. என்னடா பாரதி நம்ம இங்கே இருக்கோம். அவரோட பொண்டாட்டியா? எவளோ ஒருத்தி வந்து அவ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு வந்து இந்த பக்கம் பயங்கரமா ஷாக் ஆயிருது. அங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு வந்து கோவம் வந்துருது. பாரதி தானே இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. பாரதி ஒரு பொண்ணு தான் உங்க அம்மா இறந்ததுக்கு முழு காரணம் அப்படின்னு சொன்னதுனால, அவருக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிருது. என் வாழ்க்கையில வந்து எந்த பேர வந்து நான் கேட்கக்கூடாது, யார வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டு இருந்தேனோ, அவளே வந்து என் கண் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருந்தா, என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாரி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. இத கேட்டவுடனே உண்மையான பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. எதுக்குடா நம்மள வந்து இந்த அளவுக்கு வெறுக்கிறாரு? நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து என்ன ஆதி நடந்தது நடந்து போச்சு. எங்கள மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத மன்னிக்கிறது? மன்னிக்கிற மாரியா நீ பண்ணியிருக்கிற? எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே நீ தான். அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க. "ஆமா, உன்னைய மறக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த ஆப்ரேஷனே பண்ணியிருக்கேன். கடந்த 4 வருஷமா வந்து எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல இதுவரைக்கும் இல்ல. தயவுசெய்து வந்து அத திருப்பி ஞாபகப்படுத்தி நான் ஆப்ரேஷன் பண்ணத வேஸ்ட் ஆக்கிறாத. தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிரு. நான் எதையுமே வந்து தெரிஞ்சுக்கிறவே விரும்பல. நீயும் உன் பிள்ளையும் சந்தோஷமா இருங்க. என்னைய விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து அந்த பொண்ண அனுப்பி வச்சுடுறாங்க. இத கேட்ட உடனேயுமே வந்து பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா இவரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரா? கடந்த 4 வருஷமா வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம இருக்காரு. அதனால தான் வந்து தமிழ பார்த்த உடனேயும் யாரோ மாரி பேசியிருக்காரு. இப்ப தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருது. அவங்க அந்த இடத்துல வந்து அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன பிறகு, ஆதி வந்து இவங்கள பார்க்காங்க. "பாப்பா, என்ன பாப்பா? அம்மாவ கூட்டு வந்திருக்க. அம்மா எதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க? நீங்க தான் சமைச்சீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி வந்து கேஷுவலா வந்து பாரதி கிட்ட பேசுற மாரி காட்டுறாங்க. "ஆமாங்க, உங்களுக்கு ஒரு 2, 3 தடவ நான் தான் சமைச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. "ஏங்க இப்ப அழுகுறீங்க? என்ன பிரச்சனை? எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அப்படியே கண்ண தொடச்சுக்கிட்டே சொல்றாங்க. "ஆமாங்க, உங்கள பத்தி எல்லாமே வந்து வீட்ல வந்து அந்த அம்மாவும், தாத்தா எல்லாமே சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லையாம்ல. ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியுங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து ஹஸ்பண்ட் இல்லாம தான் என்னைய வந்து வளர்த்தாங்க. எனக்கு வந்து அப்பா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அம்மா மூலியமா தான் நான் வளர்ந்தேன். இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, எங்க அம்மாவும் என்னைய விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணமே வந்து ஒரு ஆளுன்னு தான் சொல்றாங்க. அவங்கள மறக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரதிகிட்டயே சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதிகிட்ட வந்து பாரதிக்கு வந்து உண்மைய சொல்லவா? இல்லைன்னா அமைதியா இருக்கவா? ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்காங்க. தமிழும் அதே மாரி தான் அழுதுகிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நிஷா வந்து வராங்க. "என்ன ஆதி ஒரே சத்தமா கேட்டுச்சு. எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. "ஆமா, பாரதிங்கிறது யாரு? என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு வராங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நிஷா வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன சொல்ற? உண்மைய சொல்லு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு வந்து கல்யாணமே ஆகல. நான் இதுவரைக்கும் கல்யாணம் முடிக்காம தான் இருந்தேன் அப்படின்னு தானே நீ சொன்ன. அப்படி இருக்கும்போது, இப்ப பாரதின்னு ஒரு பொண்ணு வந்து நான் தான் உங்களோட மனைவி, உங்களோட பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்குது. என்ன நிஷா? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஆமா ஆதி, அதெல்லாம் உண்மைதான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் உண்மைனா என்கிட்ட எதுக்கு நீ சொல்லல? அப்படிங்கிற மாரி வந்து நிஷா கிட்ட வந்து கோவப்படுறாங்க. "இல்ல, நான் வந்து உன்கிட்ட எதுக்கு சொல்லலன்னா, நம்ம பாரதினால தான் உங்க அம்மா வந்து இறந்தாங்க. அது உனக்கு தெரியும்ல. அதனால தான் நான் சொல்லல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, பாரதினால தான் எங்க அம்மா இறந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "அதனால தான் பாரதி உன்னோட ஒய்ஃபு அது இதுன்னு அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து சொன்னேன்னா, திருப்பி உனக்கு வந்து பழசு வந்து ஞாபகம் வரும். நீ எதுக்காக ஆப்ரேஷன் பண்ண? எதையுமே ஞாபகம் வச்சுக்கிருக்க கூடாது. அப்படின்னு சொல்லி தானே நீ வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண. அப்படி இருக்கும்போது, நான் உனக்கு பழச ஞாபகப்படுத்துனா, அது நல்லாவா இருக்கும்? அதனால தான் அதுக்கு மேல வந்து அந்த விஷயத்த நான் சொல்லவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
ரொம்ப நன்றி நிஷா. நான் கூட உன்னை தப்பா நினச்சிட்டேன். நான் வந்து மறக்கணும்னு சொல்லி தான் நீ இப்படிலாம் பண்ணியிருக்க. இனிமே இங்கே இருந்தா இது சரிப்பட்டு வராது. பாரதிக்கு வந்து நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இனி எப்போனாலும் வந்து எனக்கு வந்து பழச ஞாபகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. நான் உடனடியா வந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிரடியா வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனேயுமே வந்து பாரதி, தமிழ் 2 பேருமே மறுபடியும் கீழ வந்துடுறாங்க. கீழ வந்தவுடனே தாத்தாவ வந்து நம்ம ஆதி வந்து கூப்பிட்டு விட்றாங்க. தாத்தா வந்து வராங்க. "என்னப்பா?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், இல்ல தாத்தா, நான் வந்து எனக்கு 2, 3 நாளா சமைச்சு குடுத்தாங்கல்ல, அந்த பொண்ண வந்து பார்த்துட்டேன். அந்த பொண்ணுக்கு வந்து நன்றி சொல்லணும். நன்றி சொல்லாம விட்டுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இதில என்னப்பா இருக்கு? நான் சொல்லிட்டா போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி தாத்தா, எனக்கு மைண்ட் வேற சரியில்ல. இல்லைன்னா நான் சொல்லிருவேன். எனக்கு ஒரே அப்செட்டா இருக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்தினால. நான் வந்து நாள கழிச்சு தான் வந்து வெளிநாடு கிளம்புறதா இருந்தேன். இப்ப எனக்கு என்னடான்னா, நான் நாளைக்கே கிளம்ப போறேன். அதனால வந்து அந்த பொண்ண வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு நன்றி சொல்லிருங்க. இந்த காச வந்து அந்த பொண்ணுக்கிட்ட குடுத்துருங்க." அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்த எடுத்து குடுக்காங்க. "எதுக்குப்பா அந்த காசெல்லாம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு அவங்க பொண்ண வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து தனியா தன் பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆனா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிருங்க. அப்பா இல்லாம கூட ஒரு பொண்ணு இருந்துருவா. ஆனா அம்மா இல்லாம இருக்கவே முடியாது. ஒரு அம்மாவால தான் தன் குழந்தைகள நல்லபடியா வளர்க்க முடியும். நல்லபடியா அந்த குழந்தைய வளர்த்து நல்லா படிக்க வைக்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காசு குடுக்குற மாரி காட்டுறாங்க. அதையே தான் பாரதிக்கிட்ட வந்து அந்த தாத்தாவும் சொல்றாங்க. "அந்த தம்பி தான்ப்பா காசு குடுக்க சொல்லுச்சு. இந்த பொண்ண நல்லபடியா படிச்சு, நல்லபடியா வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவியாம். ஒரு பொண்ணுனா எதுனாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு உன்கிட்ட சொல்ல சொல்லுச்சும்மா. இந்தாம்மா காசு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காச குடுத்துடுறாங்க. பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ போய் நம்ம சொன்னாலும் அவர் வந்து அத ஏத்துக்கிற மனசுல இல்ல, புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலேருந்து காச வாங்கிட்டு ரோட்லயே நடந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. நடந்து வரும்போது பார்த்துக்கிட்டோம்னா, ஆதி குடுத்த காச அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு மெய் மறந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.